சார் இங்கே ஒரு கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்த்துருந்தேன் சார். அது பேர் ஜிகேஎஸ் என்டர்பிரைஸஸ் சிமெண்ட் கம்பெனி சார். மாதம் 3500 சம்பளம் சார். இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லி ஹீரோ ஸ்டார்னு ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே துபாயில் வேலைக்கு கேட்குறாங்க. அங்கே 12,000 சம்பளம்னு சொன்னாங்க. 1000 திராம் சேலரி. என்கிட்ட அப்போ பாஸ்போர்ட் இல்லை. நான் வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். டைம் ஆகிடும், எனக்கு சீக்கிரம் போகணும், 10 நாளில் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க சார். அப்போ வந்து நானே என்னோடய டிகிரி சர்டிஃபிகேட்டு, ரேஷன் கார்டு, கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக கமிஷன் ஆஃபீஸ் போய்ட்டேன். அங்கே ஒரு நல்ல மனுஷன் இருந்தார். எனக்கு யாரையும் எதிர்பார்க்கல. ஏன்னா ஏரியாவில் கவுன்சிலர் பார்க்கணும்னு சொன்னாங்க, காசு கொடுங்கன்னு சொன்னாங்க. கையில் சுத்தமாக காசு கிடையாது, எனக்கு எதுவும் தெரியாது. அப்போ நான் இருந்த ஏரியா ஓகே. அப்போது நான் நேராக எதுக்கு எனக்கு யாரும் தெரியாது போது நான் நேராக கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டேன். அங்கே போய் இந்த டிபார்ட்மெண்ட் கேட்டு உள்ளே இருந்தது ஒரு நல்ல மனுஷன் இருந்தார். அவர்கிட்ட இதெல்லாம் காமிச்சு, சார் குடும்ப சூழல்னால வேலைக்கு போகிறேன், எனக்கு இந்த மாதிரி கேட்குறாங்க சார், சீக்கிரம் போகணும் சார்னு. அந்த நல்ல நேரம் அவர் எடுத்தார் பாஸ்போர்ட். அந்த பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் இவ்வளோ வந்திருந்தது சார். அதை எடுத்து என்னோடய அப்ளிகேஷன் எடுத்து, தம்பி நீங்கள் நாளைக்கு காலைல போயிடுங்க உங்கள் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் போனேன். அவர் வந்து என்னை கேட்டார், உங்களுக்கு கமிஷன் ஆஃபீஸில் ஆள் தெரியுமான்னு. எனக்கு யாரும் தெரியாது. ஆனால் எனக்காக அவர் சொல்லியிருக்காரு. பாஸ்போர்ட் கிடச்சிது, வாங்கிட்டு ஊருக்கு போனேன். ஒரு கவர் கொடுத்துருந்தாங்க. அந்த கவரை பார்த்து பட்டேல்னு ஒரு தாத்தா வருவார், அவர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு 75 வயசு, எனக்கு 20 வயசு. அப்போது அவர் வந்து நான் 21 வயசு எனக்கு. அவர் வந்தார், விஜய் அப்படின்னாப்புல கூப்பிட்டு போனால். வெளியே வந்தால் பாலைவனத்தில் மழை பெய்யுது. நம்ம துபாயில் பெரிய ஆளாக போகிறோம்டா அப்படின்னு நினச்சி கனவுகளோடு நான் போகிறேன். அங்கேருந்து ஒரு 15-20 நிமிஷம் என்னோடய ரூமு. அது மாதிரி ஒரு 6க்கு 3 பெட் ஒன்று கொடுத்து அங்கே கொடுத்தாங்க. அப்புறம் முடித்தோடனே என்னை நேராக கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க. சரி, கோயிலுக்கும் போயிட்டோம், கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நான் பெரிய ஆளாக ஆகிறதுன்னு சொல்லிட்டு சாமி பார்த்து அப்புறமா என்னோடய ஆஃபீஸ் போனேன், முதலாளியை பார்த்தேன். ஸோ இப்படி அப்புறம் ஆனால் நான் நினச்ச அளவுக்கு வாழ்க்கை மாறலை. அது ஓரளவுக்கு குடும்ப வறுமைக்கு சூழலுக்கு அது வசதியாக இருந்தது. நான் சம்பாரித்து போனேன். மாதம் 10,000 அனுப்பிட்டு இருந்தேன் நான். ஆனால் அங்கே சுற்றினேன். இப்போ நான் போகும்போது 3 வருஷமும் படித்து முடித்தோடனே குடும்பம் என் மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அந்த கனவுகளோட இளமையாக இருந்த காலத்தில் கனவு வந்து டெண்டராக இருக்கும். 20 வயசு எல்லாருக்கும் எதையா சாதிக்க மாட்டேன்னு ஒரு கனவு வந்து டெண்டராக இருக்கும். அதுதான் ரொம்ப ஆழமாக இருக்கும், ஏக்கம் அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் நான் சுற்றின தெருக்கள் வந்து துபாயோட தெருக்கள். அங்கே தான் சுற்றிருக்கேன், அங்கே தான் ஏங்கியிருக்கேன், எதையாவது பண்ண மாட்டோமான்னு ஏங்கியிருக்கேன். ஒரு ஆப்கானிஸ்தான் போடுறதுக்கு ஒரு செக்கோஸ்லோவாக்கியா கம்பெனியோட போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஃபஸ்ட் ஒன் செலக்ட் ஆகிட்டேன். அன்றைக்கி எனக்கு சம்பளம் தரதா சொன்னது 75,000 கிடச்சிருந்தா அங்கே தான் போயிருப்பேன் நான். என்னோட அதிகம் படித்தவங்களுக்கு அடுத்த ரவுண்டில் நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன், எனக்கு அது கிடைக்கல. ஸோ இப்போ அதுக்கப்புறம் திரும்பி வந்து பல வருஷம் கழித்து அந்த இடத்துல இப்படி பார்க்கும்போது நான் அதை எதையுமே பார்க்கல. நான் அங்கே ஏக்கத்தோடு சுற்றினேன். அங்கே ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கும், அந்த காசு போட்டால் தம்ஸ்அப் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வரலாம், அது வெண்டிங் மிஷின். ஒரு திராம் வச்சு இதை செலவு பண்ணலாமான்னு வேணாமான்னு யோசிச்சுட்டு. ஏன்னா அங்கே இருந்து என்ன மாதிரி பழக்கோட நிலைமை அதுதான். ஏன்னா காசு இஷ்டத்துக்கு செலவு பண்ணிங்கன்னா வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியாது, கொண்டாட்டலாம் முடியாது. அங்கே வியாழக்கிழமை ஆனால் எல்லோரும் ஒன்று கூடுவோம், ஒன்றா சமைச்சு பிரியாணி சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் துணியெலாம் துவைச்சி காய போட்டுட்டு சாயந்தரம் ஆனால் அங்கே கிரிக் இருக்கும், அந்த ஊரை பரதுபாய் தேவரம் இருக்கும். அங்கே போய் சும்மா இருந்துட்டு திரும்பி இவ்வளோ தான் இருக்கும். ரூமை சுத்தம் பண்ணுறதும் பாத்ரூம் கழுவுறதும் சமைக்கிறதும் இவ்வளோ தான் வாழ்க்கை. அது இதை தாண்டி கனவு காண கூட நேரம் இருக்காது. ஸோ அந்த ஞாபகங்கள் தான் வந்துட்டு இருந்தது ஒழிய எனக்கு இது தெரியவே இல்லை. இந்த இடத்துல இருக்கும் பாரு. அப்போது அன்றைக்கி நான் ஏக்கத்தோடு சுற்றின அந்த நாள் வந்து எனக்கு சொல்லியிருக்கு, உனக்கு ஒரு நாள் பரிசு இருக்குடா இந்த இடத்துலன்னு. ஸோ ஒவ்வொரு நாள் பின்னாடி வேறு ஒரு நாளோட சேர்ந்து ஒரு முடிச்சிருக்கு. ஒவ்வொரு விதைக்கு பின்னாடி ஒரு பெரிய மரம் இருக்குது, அதில் நிறைய பறவைகளுக்கு கூடு இருக்குங்கிறது தெரியாதுல்ல, அது அந்த விதைக்கு தெரியாது இல்லையா. அதை போல தான் ஒவ்வொரு நாளையும் நான் பார்க்குறேன், நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நடுவில் வந்து நீங்கள் வந்து ஹீரோவாக இருக்கும்போது மாதம் வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருந்தீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு கேரக்டரைஸ் இறங்க ஆரம்பிச்சிட்டிங்க. எங்கே இறங்கினேன்னு சொல்லும்போது மாஸ்டர்லேருந்து எல்லாமே தனி அது இறங்குனது இல்லை. அது பேர் முதல்ல வந்து இறங்குனது இல்லை. கேரக்டரைஸ் போக ஆரம்பிச்சிட்டீங்க ஹீரோவாக. கண்டிப்பாக கிடையாது. அது அப்ரோச் இல்லைன்னு சொல்ல வரேன். நீங்கள் வில்லன் இல்லாமல் ஹீரோ இல்லை, தீமை இல்லாமல் நன்மையின் அருமை தெரியாது, வெயில் இல்லாமல் நிழல் தெரியாது, அவ்வளோதான் கணக்கே ஒழிய. அது ஈக்குவல், அது பேலன்ஸ். என் கணக்கு அதுதான் ஒழிய. நான் வில்லனாக பண்ணும்போது உங்களை எவ்வளோ என்டர்டெயின் பண்ணுறேங்கிறது ரொம்ப கவனமாக இருந்தேன். நான் வில்லனான் பண்ணி உங்களை போர் அடித்து ரொம்ப அவர்ஷன் க்ரியேட் பண்ணிட்டேன்னா நான் ஹீரோ நடிக்கிற படங்கள் அது பாதிக்கும். ஆனால் நான் வில்லன் அடிக்கும்போது எவ்வளோ தூரம் என்டர்டெயின் பண்ணலாங்கிறது தான் கணக்கு, என்னவாக இருந்தாலும் சரி.
அது போகிற போக்கில் பண்ணலன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. இல்ல 50-50 வந்து எல்லாருக்குமே மிக முக்கியமான தருணமா இருக்கும். ஏன்னா 50வது படம் திரும்பி பார்த்தா அது பேசணும் அப்படின்னு இருக்கும். ஏன்னா இங்க 40க்கு 40 அடிச்ச மாதிரி உங்களுக்கு 50க்கு 50 அடிக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது இந்த கதையில இந்த 50வது படத்துக்கு இதை சூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு எதை வச்சு நீங்க இதை தோணுச்சு? முதல்ல சரி எதுன்னு இங்கே யாருக்குமே தெரியாது. அப்படி தெரிஞ்சால் எல்லாரும் சரியானதை கொடுத்துருவாங்க. முதல்ல அந்த கணக்கு எங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது, இந்த கதை கேட்கும்போது ஒரு டைரக்டரோட பேஷன். கதை யார் வேணால் சொல்லலாம், கதை யார் வேணால், அது எடுக்கிறவர்கிட்ட தான் இருக்குது. ஒரு கதையை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம், மக்களின் ரசனை என்ன, டைரக்டரோட சாய்ஸில் தான் எல்லாமே இயங்குது. அது ஸோ எனக்கு இந்த டைரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் குரங்கு பொம்மை பார்க்கல, ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி 2 நாள் முன்னாடி தான் படமே பார்த்தேன். அப்போ தான் பார்த்துட்டு அவன்கிட்ட பேசினேன். மற்றபடி டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த கதை நல்லா இருந்தது. அப்போது 50வது படம் அனௌன்ஸ் பண்ணோம். இவர் சொன்னார், சுதன் சார் சொன்னார், சார் நானே பண்ணிடுறேன் 50வது படத்தை அப்படின்னு. எனக்கு 25வது படமும் நல்லா பண்ணி கொடுத்தார். எனக்கு அவர் மேலேயும் பெரிய நம்பிக்கை இருந்தது. ஸோ அப்படி தான் அமைஞ்சது. இது எந்த பிளானும் இல்லை. அப்புறம் எனக்கு வந்து 50வது படம் நல்லா ஓடணும்னு நினச்சா அப்போ 49, 51வது படம் என்ன எல்லா தயாரிப்புகளும் பணம் போட்டு எடுக்கிறாங்க. ஸோ எல்லா படமும் ரொம்ப முக்கியமான படம் தான் ஒழிய 50ங்கிறது ஒரு இந்த கடந்து வந்த பாதையை ஒரு ஞாபகப்படுத்துறதுதான் தெரியல. அதை தாண்டி வேறு உண்மை கிடையாது. எனக்கு அந்த எண்ணம் கிடையாது 50 நடிச்சிடணும், 100 பெருசாக ஓடிடணும். அப்படி பார்த்தா சீதக்காதிக்க மாதிரி ஒரு படத்தை 25 படம் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த படம் வந்து நான் வரது 1/2 மணி நேரம் தான் வரேன் நான். ஆனால் ஒரு ஆர்ட் ஃபார்மோட ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த கேரக்டர். கலை எந்த பாகுபாடும் இல்லாமல் எந்த வீட்டு பிள்ளையின் மீது கூட அது இறங்கும் அப்படிங்கிறது அந்த படத்துக்குள்ள வருது. அதுக்கு பணமோ பேரோ புகழோ பரம்பரையாக வர அறிவோ தெரியாது, எங்கே வேணால் இறங்கும் தான் அந்த படம் சொல்ல வந்தது. அப்படிப்பட்ட ஒரு படம் 25வது படமாக இருக்கிறதுல நான் பெருமை கொள்கிறேன். அது அந்த படத்தை நம்பினார்ல ஒரு தயாரிப்பாளர். அது வியாபார ரீதியாக பெருசாக போகாதுன்னு அவருக்கும் தெரியும். ஆனால் நல்ல படம், அது என்டர்டெய்னிங்கான ஃபிலிம் தான் அது. ஆனாலுமே அதை நம்பினார்ல, அது அவருடைய நம்பிக்கை. எனக்கு அந்த மாதிரி படம் கிடைச்சது எனக்கு பெரிய சந்தோஷம். 50வது படம் ஒரு 5 மகாராணிகளாவது மகாராஜுக்கு இருக்கணும்ல, எனக்கு அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. மகாராஜானா மகாராணியோட தான் இருக்கும்னு நினச்சேன். அப்போ நாட்டை யார் தான் ஆள்றது? அந்த புறமே கதின்னு ஆகிடாதா? எல்லாம் மகாராஜாக்கள் அப்படி தானே இருந்தாங்க. எல்லா மகாராஜா அப்படி இருந்ததுக்கு வாய்ப்பு இல்லை இல்லைன்னு. ரைட்டு. இப்போ 50வது படத்துலேயே அந்த காலத்து மகாராஜா, 75வது 100வது படத்தில் முதல்வர், பிரதமர், கவர்னர், ஜனாதிபதி. அதாவது மகாராஜ் கீழே தான் பதவி. நீங்கள் சொல்கிறது வந்து அது கீழே போயிடுதுல இல்லையா? இல்லை, இந்த காலத்துக்கு. இந்த காலத்துக்கு என்ன மகாராஜாங்கிறது அப்படி யோசிச்சு வைக்கல. எனக்கு இந்த படத்தை மகாராஜன் வச்சதே வந்து ஒரு சாமானியன், அவன் முடித்திருத்தும் தொழிலாளி, அவனுக்கு மகாராஜான் பேர் வச்சு அவனை அந்த சீட்டை சிம்மாசனம் ஆக்கினது இருக்குல்ல, அது நான் ரொம்ப ரசிக்கிறேன். ஸோ அதனால் டைட்டில் வந்து 50வது படம் அப்படி இருக்குன்னு நினச்சி வைக்கவே இல்லை. அது அமைஞ்சு போச்சு. தயாரிப்பாளரும் சுதன் சார் இருக்குன்னு நாங்கள் நினைக்கல, இயக்குனர் இருக்குன்னு நினைக்கல, அது அமைஞ்சு போச்சு. ஸோ அது வந்து ஒரு இதுவாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மகாராஜா டைட்டில் ஓகே ஸ்ட்ராங்காக இதாக வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணது எங்கள் ப்ரொடியூசர். ஒரு ரேண்டமாக எழுதும்போது மகாராஜான்னு சொல்லும்போது இது வச்சுக்கலான்னு சொன்னார். இல்லை யோசிக்கலான்னு ஒரு 3 நாள் இல்லை இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இது பண்ணது எங்கள் ப்ரொடியூசர் சொல்லுங்க சார். பிரயாச்சத்தை தேடுறீங்களோ? மேடையில் ஒரு மாதிரி சொன்னீங்க, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாருன்ட்டு. இல்லை அவர் அதே மறுத்து பேசல. அவர் ஃபோன் எடுக்கலைங்கிறது உண்மை தான். அவர் காசு கொடுத்து படம் எடுக்க சொன்னாருங்கிறது உண்மை தான். எல்லாம் உண்மையை சொல்லிட்டாப்புல. முக்கியமாக அவருக்கு நிஜமாக நித்தினுக்கு வந்து இன்னும் பேசவோ மறைச்சி பேசவோ தெரியல. நான் சொன்னேன் கொஞ்ச நாள் பழகிடும்டா, இன்டர்வியூலாம் பார்த்து கற்றுக்கூடா, மற்றவங்க இப்படிலாம் பேசணும் பார்த்து கற்றுக்கோன்னு சொல்லியிருக்கேன். எல்லாருக்காவது நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் காதில் கட்டுப்போட்டே இருக்குது அந்த ட்ரைலரில். ஆமாம் சார். அதுதான் சார் படம் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் சார். ஆனால் என்கிட்ட சொல்லுங்கள் சார், மக்கள்கிட்ட சொல்லாதீங்க சார் ப்ளீஸ். விஜய் சேதுபதி ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்கள் சார்.